ஓகே, நேரடியாக விஷயத்திற்குள் போவோம். தமிழக அரசியலில் நடக்கும் அதிரடி மாற்றங்களை இந்த தொகுப்புல கொஞ்சம் ஆழமா பாப்போமா? விஜயோட பவர் திமுக போட்ட பிச்சன்னு சட்டமன்றத்துல உதயநிதி சொன்னதா மூலங்கள் சுட்டிக்காட்டுது. கவனிச்சிங்களா? இது சூப்பரா விளக்குது. உதயநிதியின் விமர்சனத்திற்கு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு விஜய் கொடுத்த மாஸ் பதிலடிய பாருங்க. சரி, இது எப்படி வளருதுன்னு பாப்போம். புதிய சட்டமன்றத்துல ஈழ சித்தாந்த விவாதங்கள் எப்படி சூடு பிடிக்குதுன்னு தெரியுமா? கனடா பிராம்டன்ல அமைந்த முள்ளிவாய்க்கால் சின்னம் தொடங்கி தமிழகத்திலும் ஒரு அதிகாரப்பூர்வ சின்னம் வேணுங்கிற கோரிக்கை வரை இது நீண்டிருக்கு. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சட்டமன்றத்துல வன்னி அரசு வாழ்க ஈழம்னு முழங்கியதுதான். என்ன ஒரு அதிரடி! ஆக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சிறுபான்மை வாக்குகளை ஈர்ப்பதற்கான அந்த பெரிய ஸ்ட்ராட்டஜி யுத்தம் எப்படி நடக்குது? விஜயின் நெற்றி குங்குமம், ரம்ஜானில் அவர் சாப்பிட்ட வேகம்னு ஒவ்வொரு சின்ன விஷயமும் எப்படி உற்று நோக்கப்படுதுன்னு பாருங்க. விஜய ரகசியமா பாஜகவோட இணைச்சு பேச திமுக இந்த சின்ன விஷயங்களை தான் ஆயுதமா பயன்படுத்துறதா மூலங்கள் சொல்லுது. அதே சமயம் மூழ்கும் கப்பல் மாதிரி இருக்கிற அதிமுக எப்படி 2 தனித்தனி பிரிவா உடைஞ்சிருக்குன்னு இந்த தகவல்கள் காட்டுது. 25 அதிருப்தி எம்எல்ஏக்கள் விஜய் பக்கம் நிக்க இபிஎஸ்க்கு 22 பேர் தான். இதனால விஜய்க்கு தனி பெரும்பான்மை ஈஸியா கிடைச்சிருச்சு. இந்த மாற்றம் ஒரு பெரிய யூத்ஸ் அவேர்னஸ். கண்மூடித்தனமான சினிமா சண்டைகளை விட்டுட்டு இப்போ இளைஞர்கள் சீரியஸான அரசியல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு டேட்டா சென்டர்கள் ஓகே தான், ஆனா தண்ணியே இல்லாத நம்ம மாநிலத்துல அது உறிஞ்சும் தண்ணீர் அளவு ரொம்பவே ஆபத்தானது. இந்த அதீத தண்ணீர் தேவையை குறைக்க டேட்டா சென்டர்களை அப்படியே கடலுக்கு அடியில கொண்டு போற ஐடியாவை சோர்ஸ்கள் முன்வைக்குது. கேரளாவை போல கள்ளுக்கடைகளை லீகலாக்குவது, பனை ஏறுபவர்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பதுன்னு சில முக்கியமான கொள்கை கோரிக்கைகளும் இப்போ வலுப்பெற்றிருக்கு. பழைய கட்சிகள் எல்லாம் இப்படி உடையறப்போ இது வெறும் தற்காலிக சலசலப்பா, இல்லை தமிழகத்துல ஒரு மாபெரும் கொள்கை புரட்சியின் தொடக்கமா?